வணக்கம் விவாஸ். இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 சொல்லி குவாலிஃபைட் 2 நேற்று நடந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா விளாண்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெயிட்டி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஆர்ஆர் சிக்கி ஃபைனல் காமிச்சிட்டாங்க. வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க ஆர்ஆர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி ஃபைனல் போயிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஆர்ஆர். ஸோ ரொம்ப இது கம்பெனி மேட்ச் ரிவ்யூ பண்ணீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிபி லெவன் நிறைய சேஞ்சஸ் இருந்தால் பெருசாக சேஞ்சஸ் இருந்தால் இப்போ நார்மலாக தான். ஸோ பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிஇல்லை சேஞ்சஸ் இல்லை. ஸோ டாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டிங் டிசிஷன் ரொம்ப தப்பாக ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அங்கே கோட்டை விட்டாங்க. அழகாக போலிங்கே எடுத்துருக்காங்க. டாஸ் மாதிரி பேட்டிங் எடுத்து ரொம்ப தப்பாக போயிடுச்சு. ஸோ பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ ஜிடிஎம் நாங்கள் டாஸ் பண்ண பேட்டிங் போலிங் எடுத்துப்போம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆனாங்க. சூரியவன்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்பால் ஒன்றும் பெருசாக நாக்கா இல்லை. அவர் ரொம்ப அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஜ் ஒன்றும் இல்லை, அவரும் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா சூரியவன்சி ஒரு சைடு விளையாடினாங்க. என்ன பிளேயர் சொன்னால் சூரியவன்சி என்ன பையனுங்க, 15 வயசு தான் வந்து நம்மளாம் ஸ்கூல் படிக்கிற வயசு, 17 வயசு 18 வயசு பசங்களாம் காலேஜுக்கு போகிறாங்க. 15 வயசுலேயே ஐபிஎல் ஆடுறாங்க. என்ன அடி ஃபைண்ட் ஆஃப் த ஆர்ஆர் அப்படின்னு தான் சொன்ன இந்த சீசனு. போனதுக்கு அடி என்ன அடிப்பா முகமது சிராஜ் அதுக்கப்புறம்னா கிஷோராபாத் அப்புறம் வேர்ல்டு 2 பேருமே நம்பர் 1 பவுலர்ஸ் போட்டு தாக்குறாரு. அதுவும் டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ் போட்டு கிளியராக இன்னும் சரி ரஷித் கான் ஸ்பின்னர் வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் போட்டு அடிக்கிறாரு. அப்புறம் சாய் கிஷோரை போட்டு அடிக்கிறாரு. என்ன பிளேயருங்க எப்பா பிளானே வைக்கணும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிதான் சொன்னோம். என்ன அடி போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி பிளே ஆஃபில் கலகிரிக்கிறார் அப்படிதான் சொன்னோம். இது அந்த போன மேட்ச் ஜெயிச்சுக்கு அவர் மெயின் ரீசன் அது மட்டும் இல்லை. இது இன்றைக்கிப்பா என்ன அடிங்க இந்த ஸ்கோருக்கு வந்துருக்கு முக்கிய ரீசன் இதுதான். என்ன அடி 96 ரன் 47 பால்ல தரமான பேட்டிங்கு போட்டு போலான்ட்டார் அப்படிதான் சொன்னோம். அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் அது மாற்றமே கிடையாது. அந்த மாதிரி பேட்டிங் ஆடிருக்காரு. செம இன்னிங்ஸு ஃபைண்ட் ஆஃப் டாரர் மாற்று கருத்தில் அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வேறு லெவலில் இருக்கும். ஃப்யூச்சர் தான் பங்கமாக இருக்கும். ஃப்யூச்சர் வேறு லெவலில் இருக்க போது. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். நான் செம்மையாக ஆடிருக்காரு மாற்று கருத்தில். கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தனி வீடியோ நான் போடுறேன். அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க 43 ரன் 30 போல அது நம்பர் 4 எழுதுனாங்க 38 அடிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக 43 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் சூரியவன்ஷம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் வந்தார், அவரும் அவுட் ஆகிட்டார். ஒன்றும் பெருசாக இல்லை. தர்ஷன் வந்தார், அவரும் அவுட் ஆகிட்டார் வேர்ல்ட். ஸோ அங்கே கேம் முடிஞ்சிச்சு. 102 சூட்வான்னு நினச்சோம். அதான் நாங்கள் ஒருத்தர் வந்தால் வினா கிளம்பிட்ட மாதிரி டாமன் ஃபெரேரா போட்டு போன்றாரு. லாஸ்ட் ஓவர் இருக்காரு ரஷித் கானை போட்டு கிழிச்சிட்டாரு. 2 ரன்னு 3 ஹேட்ரிக் 6 போட்டு போன்றாரு. வரும்போது ஒரு 6 ஓவர் 27 ரன்னு தராமல் போட்டு பேட்டிங் ஆனார் அப்படின்னு சொன்னோம். அதனால ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 212 வச்சிட்டாங்க ராஜஸ்தான் வச்சு மட்டும் 6 விக்கெட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு நாக்கு டாமன் ஃபெரேரா கடைசியில் அதாவது செம்ம கேமியோ வச்சு சும்மா நொறுக்கிட்டார் அப்படின்னு சொன்னோம். அதனால் ஜெயிச்சா ஸ்ட்ரைக் கொடுத்து ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா டாமன் ஃபெரேரா ஸ்ட்ரைக் கொடுத்து நீ ஆடிக்கோப்பா அப்படின்னு போன்ட்டாரு. அடினா என்ன அடி அண்ணா அடி அப்படின்னு சொன்னோம். ரஷித் கான்னா மண்டி போன அந்த அடி வச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 112 வச்சிட்டாங்க 6 விக்கெட்டுக்கு டாமன் ஃபெரேரா ஆச்சு இன்னிங்ஸ்னால. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி பார்த்தீங்கன்னா 215 ரன் தான் இந்த போட்டியை ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி இறக்க வந்தாங்க. ஜிடி பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் சுபகில் 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்ய செஞ்சுட்டாங்க. என்ன அடி போட்டு போனாட்டாரு. சுபகில் அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் எஸ்டே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். செஞ்சுரி வர அவுட்ஸ்டாண்டிங்காக நேற்று தரமாக இருந்தார் மாட்டுக்கத்தில். வாட்டர் பேட்டிங்க மாட்டில் சாமா இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஒரு மொரட்டு இன்னிங்ஸ் சுபகிட்ட எதிர்பார்த்தது மாட்டோம். அந்த மாதிரி பேட்டிங் கிடையாது. செஞ்சுரி அச்சா நெட்டு அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங். அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் அவர் சூப்பராக இருந்தார். ஆனால் உண்மையிலேயே ஒரு ஹிட் விக்கெட்டில் அவுட் ஆகிட்டாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. 2 மேட்சாக ஒரு 2 பிளேயர்ஸ் மேட்ச் வந்தார், ஹிட் விக்கெட்டில் அவுட் ஆகிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்தார். வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா அவனு பெருசாக இல்லை, அவரும் அவுட் ஆகிட்டாரு. இப்போ பட்லர் இறக்குனாங்க. அவருக்கு 9 ரன்ஸ். அப்புறம் ஸ்வாகட் அவுட் ஆகிட்டான் பட்லர். 2 பேரும் மேட்சை முடிச்சிட்டாங்க. அப்புறம் இதில் சும்மாக்கு எதுவும் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் மொத்தமாக 2 பேர் சேர்ந்து மேட்சை முடிச்சுட்டு 219க்கு 3 தான் கேமை முடிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜிடி பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் லேஸ் பண்ணி இதே டெஸ்ட்டில் ஜெயிச்சு ஆனால் வீட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க நாங்கள் ஃபைனலுக்கு போனோம் அப்படின்னு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப சொன்னால் அதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் மேட்சோட ரிவ்யூ.
ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா சொன்னோம். ஏன்னா கேப்டன்சி ஜடேஜாக்கு அண்ட் பவர் பிளே ஓவர் கொடுத்து தான் மேபி ஒரு 2-3 விக்கெட் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான ஸ்பின்னர் கொடுத்துட்டு ஜடேஜா கொடுத்துருக்கலாம். அப்புறமேட்டா ரவி கிருஷ்ணாக்கு ஓவர் கொடுத்துருணும். அது ஒரு ரப்பு பண்ணிட்டாரு. ஸ்பின்னர்ஸ் அது கொஞ்சம் நம்பல இது. ஸோ நேற்று அது ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணிட்டாலே நேற்று மேட்ச் கண்டிப்பாக கம்ஃபர்ட் ஜோனில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அதான் இருக்குது. மிஸ் பண்ணிட்டாங்க டெஃபினெட்லி. ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஆடுறாங்க போய் பார்ப்போம். ஹெச்டி விளையாடிருக்காங்க, ஃபைனல் போயிருக்காங்க. நாளைக்கு ஆர்சிபி விளையாட போகிறாங்க ஃபைனலு. ஸோ என்ன நடக்க போகிறதில்ல. ஸோ என்ன நடக்க பார்ப்போம். ஸோ நாளைக்கு ஐபிஎல் டைட்டில் ஜெயிப்பானே மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பண்ணுங்க. ஸோ வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் டாபிக் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப்.